வணக்கம். குட்டீஸார்ட்டமிழில் இன்றைக்கி போக்கிமானில் பல்பசார் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். அதில் ஒரு பேப்பர் பென்சிலில் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. பேப்பரில் ரைட் சைடில் கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இடத்துல வரைய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஐஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐஸ் வரைகிறதுக்கு அப்சைட் டவுனாக ஒரு வி ஷேப் வரைஞ்சிக்கோங்க. முதல்ல இப்போ இதோட பாட்டமில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிடலாம். இதுக்குள்ளே இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய கர்வ்டு லைன், அப்புறம் இந்த டாப்பில் ஒரு பெரிய ஓவல் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இன்னொரு ஐஸ் வரைகிறதுக்கு இந்த ஐ வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து நல்லா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த இடத்துல ஏற்கனவே வரைஞ்சிருக்க ஐயை விட இது கொஞ்சம் சின்னதாக வரையணும். ஏன்னா நம்ம ஃபேஸ் கொஞ்சம் சைட் வேஸாக பார்க்குற மாதிரி தான் வரைய போகிறோம். அதனால் இந்த ஐக்கு இந்த அப்சைட் டவுன் வி போடும்போது கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. இந்த வியோட ரைட் சைட் கார்னர் இருக்குல்ல, அது கொஞ்சம் கீழே எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். வரைஞ்சிட்டிங்களா? இப்போது இந்த இடத்துலேருந்து அகைன் ஒரு பெரிய கர்வ்டு லைன் போட்டுட்டு இங்கே நம்ம ஓவல் ஷேப் மாதிரி இல்லாமல் ஹாஃப் ஓவல் ஷேப் போட்டுக்கலாம். இந்த டாப்பில் இந்த மாதிரி ஒரு பெரிய சி மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ரைட் ஐ கொஞ்சம் மேலே, லெஃப்ட் ஐ கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி இருக்கும். அப்படி தான் இருக்கும் நம்ம சைட் ஃபேஸ் வரையும் போது. இங்கே ஐப்ரோஸ் வரைகிறதுக்கு ஒரு கர்வ்டு லைன், அதே மாதிரி இங்கேயும் ஒரு சின்ன கர்வ்டு லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த 2 ஐஸ் வரைஞ்சிருக்கோம்ல, அதுக்கு கீழே ஒரு பெரிய கர்வ்டு லைன் வரைய போகிறோம். இந்த 2 ஐஸை விட கொஞ்சம் வெளியில் தள்ளி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதுக்கு கீழே அகெயின் ஒரு வி ஷேப் மாதிரி பெருசாக வரைஞ்சிக்கோங்க. இது வரைக்கும் வரைஞ்சிட்டிங்களா? இப்போது இந்த மவுத்தில் ரைட் சைட் கார்னரில் ஒரு குட்டியாக வி ஷேப் வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரியே இந்த பக்கமும் லெஃப்ட் சைட்லேயும் ஒரு வி ஷேப். இந்த ஷார்ப்பான டீத் மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த 2 வி ஷேப் வரைகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஐஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் மேலே தள்ளி ஸ்லாண்டிங்காக ஒரு கர்வ்டு லைன் போட்டுட்டு அப்படியே 7 போடுற மாதிரி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதை இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக ஒரு 7 போட்ட மாதிரி இருக்கா. இப்போது இந்த 7 கூட ஜாயின் பண்ணுற மாதிரி இங்கே டாப்பில் ஒரு சின்னதாக கர்வ்டு லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த கர்வ்டு லைனோட லெஃப்ட் சைடில் ஒரு அப்சைட் டவுன் வி ஷேப் மாதிரி இப்படி போட்டுக்கணும். இப்போ ஃபேஸ் போடுறதுக்கு அப்சைட் டவுனாக ஒரு வி ஷேப் போட்டிருக்கோம்ல, அங்கிருந்து இந்த மவுத் கிட்ட வர்ற மாதிரி ஒரு பெரிய கர்வ்டு லைன், ஸ்டாண்டிங் லைன் மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய கர்வ்டு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைன்லேருந்து இந்த மவுத்துக்கு கீழே ஒரு பெரிய யூ ஷேப் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம நோஸ் வரைகிறதுக்கு இந்த மவுத் வரைஞ்சிருக்கோம்ல, அதுக்கு மேலே ஸ்லாண்டிங்காக 2 ஓவல் ஷேப் இந்த மாதிரி பக்கத்தில் வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு கீழே நம்ம பாடி வரைய போகிறோம். பாடி வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு லெக் வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் லெக்ஸ் வரைகிறதுக்கு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெருசாக ஒரு கர்வ்டு லைன் போட்டுட்டு இதோட பாட்டமில் அதோட நெயில்ஸ் மாதிரி தெரியறதுக்காக ட்ரையாங்கிள் ஷேப்பில் குட்டி குட்டியாக போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ட்ரையாங்கிள், அதிலிருந்து கொஞ்சம் கீழே தள்ளின மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள், இதை விட இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளி இன்னொரு ட்ரையாங்கிள். 3 ட்ரையாங்கிளையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சைடு ரைட் சைடில் இங்கேருந்து இன்னொரு கர்வ்டு லைன் போட்டுக்கணும். இப்போ இந்த லைனுக்கு மேலே இன்னொரு ஸ்லீப்பிங் பொசிஷனில் வர்ற மாதிரி ஒரு பெரிய கர்வ்டு லைன் வரைஞ்சிக்கலாம். இன்னொரு லெக் வரைகிறதுக்கு இந்த சீக்ஸ்க்கு கீழே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய லைன் வரைஞ்சிக்கலாம். லெஃப்ட் சைடில் லெக் எவ்வளோ பெருசு வரைஞ்சிருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக வர்ற மாதிரி இதுவும் போட்டுக்கணும்.
இதோட பாட்டம்லேயும் 3 டைம்ஸ் ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சிக்க போகிறோம். ஒன்று மட்டும் இப்படி வரைஞ்சிட்டு அடுத்த 2 வந்து அப்சைட் டவுன் ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ரைட் சைடில் அகெயின் இதுக்கு ஈக்குவலாக வர்ற மாதிரி இன்னொரு கர்வ்டு லைன் போட்டுக்கலாம். இந்த டாப்பில் ஒரு சின்ன கர்வ்டு லைன் போட்டு ஒரு வி ஷேப் மாதிரி இப்படி கொண்டு வந்துருங்க. பேக் சைடு லெக் போடுறதுக்காக இந்த இடத்துல 3 தடவை அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சிக்கலாம். இன்னொரு பேக் சைடு லெக் வரும்ல, அதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன கர்வ்டு லைன் போட்டுட்டு அகெயின் அந்த நெயில்ஸ் மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன கர்வ்டு லைன் போட்டு இங்கே ஜாயின் பண்ணிடலாம். இப்போது பேக் சைடு லெக் இங்கே ஒன்று வந்துருச்சு. இன்னொரு லெக் வர்றதுக்கு இந்த இயர் இருக்குல்ல, இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய எஸ் லைன் மாதிரி கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிடணும். இப்போ இதோட பேக் சைடில் வந்து ஒரு பெரிய ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும்ல, அது வரைகிறதுக்கு இந்த இடம் இருக்குல்ல, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய எஸ் ஷேப் மாதிரி வரைஞ்சிக்கலாம். அகெயின் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு எஸ் லைன் கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது இந்த டாப்பில் அகெயின் இன்னொரு தடவை அதே மாதிரியே ஒரு வி ஷேப் மாதிரி போட்டுட்டு பாட்டம்லேருந்து ஒரு எஸ் லைன் கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். அடுத்து இந்த இடத்துல ஒரு சின்ன கர்வ்டு லைன் போட்டு இதோட ஹெட் இருக்குல்ல, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய எஸ் லைன் போட்டுக்கலாம். இப்போது இந்த எஸ் லைனுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு சின்ன ஒரு யூ ஷேப் மாதிரி இங்கே போட்டுக்கலாம். இப்போ அதோட பாடியில் வந்து நிறைய பேச்சஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி வரைகிறதுக்காக நல்ல ஸ்பேஸ் விட்டு விட்டு அங்கங்கே நம்ம டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் ஷேப்ஸில் வந்து பேச்சஸ் வரைஞ்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதோட வாய்க்குள்ளே இந்த இடத்துல ஒரு கர்வ்டு லைன் மாதிரி போட்டுட்டு ஒரு அப்சைட் டவுன் யூ ஷேப் போட்டு அப்படி போடுவோம், அந்த மாதிரி இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிடணும். இதோட டங் மாதிரி தெரியறதுக்காக அதோட பேக்கில் ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி இருந்துச்சுல, அதை நான் இன்னும் ஒரு லேயர் ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. அந்த இடம் ரொம்ப எம்டியாக தெரிஞ்சுது, அதனால் இப்போ நம்ம கலரிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாடிக்கு வந்து லைட் க்ரீன் கலர், கொஞ்சம் க்ரீனிஷ் ப்ளூ மாதிரி இருக்கும்ல, அந்த க்ரீன் கலர். பேச்சஸில் டார்க் ப்ளூ கலர். ஐஸ்குள்ளே வந்து அந்த ஓவல் ஷேப்பை சுற்றி இருக்கிற இடத்துல வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். அடுத்து டங்குக்கு ஆரஞ்சு கலர். இந்த பேக்கில் இருக்கிற இந்த ஷேப்புக்கு வந்து லைட் க்ரீன் ஃபஸ்ட்டு கலர் பண்ணிவிட்டு டார்க் க்ரீன் கொடுத்து இந்த ஷேடோஸ் மாதிரி ஹைலைட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து அந்த வாய்க்குள்ளே இருக்க ஸ்பேஸுக்கெல்லாம் வந்து க்ரே கலர். கீழே நெயில்ஸுக்கு லைட் க்ரே கலர். கலரிங் போர்ஷன் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். நீங்கள் வீடியோவோட எண்டில் போய் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நான் என்னென்ன கலர் பண்ணியிருக்கேன்னு பார்த்து அதே மாதிரி கூட நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய போக்கிமான் பல்பசார் ட்ராயிங் வரைஞ்சி முடிச்சாச்சு. எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பாப்பாவும் என் கூடவே சேர்ந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக வரைஞ்சிருக்காங்கல்ல. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் ட்ராயிங்ஸை kuttiesarttamil@gmail.comங்கிற இமெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கிட்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹேவ். நன்றி.